வணக்கம் நண்பர்களே. தினமும் இது போன்ற முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை எளிமையாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் இப்போதே தமிழ் ஃபேக்ட் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்கள். இன்று தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு முக்கிய விவகாரத்தை பார்க்கப் போகிறோம். பழனி முருகன் கோயிலுடன் தொடர்புடையதாக கூறப்படும் 1.40 ஏக்கர் நிலம் வெறும் 2 கோடி ரூபாய்க்கு தனிநபர்களின் பேரில் பதிவு செய்யப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலத்தின் மதிப்பு 16 கோடி ரூபாய் என்றும் சில தரப்பினர் 100 கோடி ரூபாய் வரை மதிப்பிடுவதாகவும் கூறுகின்றனர். 138 ஆண்டுகள் பழமையான இந்த நிலத்தின் உண்மையான உரிமையாளர் யார்? பதிவு எப்படி நடந்தது? நீதிமன்றம் ஏன் அதை ரத்து செய்தது? முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த விவகாரம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகரில் உள்ள 1.40 ஏக்கர் நிலத்தைச் சுற்றி உருவாகியுள்ளது. இந்த நிலம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுடன் தொடர்புடைய மடத்தின் சொத்து என்று இந்து சமய அறநிலையத்துறை கூறுகிறது. பழனி கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தங்குமிடம் வழங்குதல், பூஜைகள் நடத்துதல் மற்றும் மடத்தை பராமரித்தல் போன்ற பணிகளுக்கு இந்த நிலத்தின் வருமானம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதே அதன் ஆரம்ப நோக்கமாக கூறப்படுகிறது. இந்த நிலத்தின் வரலாறு 1888 ஆண்டுக்கு செல்கிறது. அறநிலையத்துறை பதிவுகளின்படி இந்த நிலம் முதலில் பாலசமுத்திரத்தைச் சேர்ந்த குப்புசாமி மணியக்காரர் என்பவருக்குச் சொந்தமானது. அவர் 1888 ஆண்டு தண்டபாணி சுவாமி என்பவருக்கு கிஃப்ட் டீட் மூலமாக நிலத்தை வழங்கியதாக கூறப்படுகிறது. அதன் நோக்கம் ஒரு மடத்தை உருவாக்கி பழனி கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு சேவை செய்வதாகும். பின்னர் அங்கு கட்டடங்கள் அமைக்கப்பட்டு மடம் வளர்ச்சியடைந்தது. இந்த விவகாரத்தின் முக்கியமான சட்டக் கேள்வி இந்த நிலத்தை தனிநபர் விற்க முடியுமா என்பதே. அறநிலையத்துறை தரப்பின் வாதப்படி இந்த நிலம் மடத்திற்கும் அறப்பணிகளுக்கும் வழங்கப்பட்ட ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஆரம்ப ஆவணங்களில் நிலத்தை விற்க அல்லது அதன் மீது கடன் சுமையை உருவாக்க எந்த தனிநபருக்கும் உரிமை வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அதனால் இது தனிநபரின் சொத்து அல்ல, அறக்கட்டளை அல்லது கோயில் தொடர்புடைய பொதுச் சொத்து என்பதே அறநிலையத்துறையின் நிலைப்பாடு. இந்த நிலம் தொடர்பான சர்ச்சை 2026 மட்டும் தொடங்கவில்லை. 1999 ஆண்டிலும் நிலத்தை தனிநபர்களுக்கு விற்க முயற்சி நடந்ததாக செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதையடுத்து அறநிலையத்துறை ஆணையர், பழனி கோயில் இணை ஆணையர் மற்றும் செயல் அலுவலரை நிலத்தை நிர்வகிக்கும் ஃபிட் பர்சனாக நியமித்தார். இந்த நியமனத்தை எதிர்த்து பல நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடரப்பட்டன. ஆனால் அவை வெற்றி பெறவில்லை என்று கட்டுரை கூறுகிறது. 2002 ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பில் தண்டபாணி ஐயா இந்த ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டியின் உரிமையாளர் அல்லது முழுமையான கைப்பற்றுபவர் அல்ல என்று குறிப்பிட்டதாக செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அறநிலையத்துறை நடத்திய விசாரணையிலும் இந்த மடம் தனிநபர் சொத்து அல்ல, பொதுத்தன்மை கொண்ட அறக்கட்டளை சொத்து என்று முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த நிலைப்பாட்டை அறநிலையத்துறை ஆணையர் 2016 ஆண்டில் உறுதி செய்ததாகவும் கட்டுரை தெரிவிக்கிறது. இப்போது 2026 ஆண்டின் முக்கிய சம்பவத்துக்கு வருவோம். மார்ச் 18 நிலம் போதுமான வருமானம் தரவில்லை என்பதால் அதை விற்று கிடைக்கும் பணத்தை முதலீடு செய்து அறப்பணிகளைத் தொடரலாம் என ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக விற்பனை ஆவணத்தில் கூறப்பட்டுள்ளது. பின்னர் மார்ச் 27 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை பத்திரம் தயாரிக்கப்பட்டது. விற்பனையாளராக எம்டி முருகதாஸ் என்பவரும் வாங்குபவர்களாக 2 தனிநபர்களும் குறிப்பிடப்பட்டுள்ளனர். இந்த விற்பனை ஆவணம் ஏப்ரல் 1 பதிவுக்காக சமர்ப்பிக்கப்பட்டபோது சார்பதிவாளர் அதை பதிவு செய்ய மறுத்தார். நிலத்தின் உரிமை தொடர்பாக வழக்குகள் நிலுவையில் இருந்தது. ஆவணங்களின் சட்டநிலை தெளிவில்லாதது மற்றும் நிலம் கோயில் சொத்தாக இருக்கலாம் என்ற சந்தேகம் இதற்கு காரணமாக இருந்ததாக தெரிகிறது. இதையடுத்து வாங்குபவர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தை அணுகினர். ஏப்ரல் 10 மதுரை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி வாங்குபவர்களின் மனுவை ஏற்றார். நிலத்தின் உரிமையை இறுதியாக முடிவு செய்வது சார்பதிவாளரின் அதிகாரமல்ல என்றும் தடையுத்தரவு இல்லாத காரணத்தால் ஆவணத்தை சட்டப்படி பரிசீலித்து பதிவு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டதாக செய்தி கூறுகிறது. ஆனால் இந்த வழக்கில் கோயில் அல்லது மடம் தரப்பு முழுமையாக கேட்கப்படவில்லை என்பதே
பின்னர் எழுந்த முக்கிய பிரச்சினையாக அமைந்தது. ஜூலை 2ஆம் தேதி அறநிலையத்துறை இணை ஆணையர் இந்த நிலத்தை பதிவு செய்யக்கூடாது என்று மாவட்ட பதிவாளருக்கு கடிதம் எழுதியதாக கூறப்படுகிறது. இருந்தபோதும் ஜூலை 6வது அல்லது 7ஆம் தேதியில் வழக்கமான சார்பதிவாளர் இல்லாத நேரத்தில் பொறுப்பு சார்பதிவாளர் ஆவணத்தை பதிவு செய்ததாக செய்தி தெரிவிக்கிறது. இந்த ஒரு நாள் பதிவு நடவடிக்கைதான் முழு விவகாரத்தின் மிகப்பெரிய சந்தேகமாக மாறியது. நிலத்தின் விலை குறித்தும் கடுமையான கேள்விகள் எழுந்துள்ளன. விற்பனை ஒப்பந்தத்தில் விலை 2 கோடி ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட வழிகாட்டி மதிப்பு சுமார் 16 கோடி ரூபாய் என செய்தி கூறுகிறது. கோயில் நிர்வாகம் அளித்த காவல் புகாரில் நிலத்தின் மதிப்பு சுமார் 100 கோடி ரூபாய் என கூறப்பட்டதாகவும் கட்டுரை குறிப்பிடுகிறது. இவை வெவ்வேறு மதிப்பீடுகள். எனவே 100 கோடி ரூபாய் என்பது அதிகாரப்பூர்வ வழிகாட்டி மதிப்பு என்று நேரடியாகச் சொல்ல முடியாது. ஆனாலும் 2 கோடி ரூபாய் விற்பனை விலை குறித்து பெரும் சந்தேகம் எழுந்துள்ளது. நீதிமன்றம் மற்றொரு முக்கிய அம்சத்தையும் சுட்டிக்காட்டியது. தேவையான அளவு முத்திரை தீர்வை செலுத்தாமல் இருந்த நிலையிலும் ஆவணம் எப்படி பதிவு செய்யப்பட்டது என்று கேள்வி எழுப்பப்பட்டது. குறைந்த விலையில் சொத்தை பதிவு செய்திருந்தால் அரசுக்கு கிடைக்க வேண்டிய ஸ்டாம்ப்டு டியூட்டி மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ குறைய வாய்ப்பு உள்ளது. இதனால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டதா என்பதும் விசாரணையின் ஒரு பகுதியாக உள்ளது. ஜூலை மாதத்தில் மடம் தரப்பு மேல்முறையீடு செய்தது. வழக்கை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு இந்த விவகாரத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் மோசடியின் அடையாளங்கள் இருப்பதாக கடுமையாக குறிப்பிட்டது. மேலும் மோசடியை ஆரம்பத்திலேயே தடுக்க வேண்டுமென்றும் இல்லையெனில் அடுத்தடுத்த அப்பாவி வாங்குபவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் நீதிமன்றம் எச்சரித்தது. இறுதியில் சர்ச்சைக்குரிய விற்பனை பத்திரத்தை செல்லாது, அதாவது நல் அண்ட் வைட் என்று அறிவித்தது. ஜூலை 13ஆம் தேதி பழனி அடிவாரம் காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. பொறுப்பு சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் சுப்பிரமணியன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக செய்தி கூறுகிறது. மாவட்ட பதிவாளர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. விற்பனையாளர், வாங்குபவர்கள், பதிவு அதிகாரிகள் மற்றும் தொடர்புடைய பிறநபர்களின் பங்கு தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கு பின்னர் பழனி அடிவாரம் காவல்துறையிடமிருந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. பதிவு ஆவணங்கள், நில உரிமை பதிவுகள், நீதிமன்ற உத்தரவுகள், முத்திரை தீர்வை செலுத்திய விவரங்கள் மற்றும் அதிகாரிகளின் செயல்பாடுகள் ஆகியவை விசாரணையில் ஆய்வு செய்யப்படுகின்றன. பதிவைச் செய்ய யாராவது அழுத்தம் கொடுத்தார்களா? அதிகாரிகள் சட்ட நடைமுறைகளை மீறினார்களா? திட்டமிட்ட கூட்டுச்சதி இருந்ததா என்பதே முக்கிய கேள்விகளாக இருக்கின்றன. இந்த விவகாரம் அரசியல் சர்ச்சையாகவும் மாறியுள்ளது. சில அமைப்புகள் இது பெரிய நில மோசடி என குற்றம் சாட்டி சிபிஐ விசாரணை கோரியுள்ளன. முன்னாள் அமைச்சர் ஒருவர் கோயில் மற்றும் வக்ஃப் சொத்துக்களை பதிவு செய்ய முடியாது என்ற சட்ட கட்டுப்பாடுகள் இருந்தும் பதிவு எப்படி நடந்தது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஆனால் இவை அரசியல் மற்றும் அமைப்புகள் முன்வைத்த குற்றச்சாட்டுகள். இறுதி உண்மை சிபிசிஐடி விசாரணை மற்றும் நீதிமன்ற முடிவுகளுக்குப் பிறகே தெளிவாகும். இந்த வழக்கு நமக்கு பல முக்கியமான கேள்விகளை எழுப்புகிறது. கோயில் சொத்துகளின் விவரங்கள் பதிவுத்துறை கணினியில் தெளிவாக குறிக்கப்படுகிறதா? அறநிலையத்துறை எச்சரிக்கை கடிதம் அனுப்பிய பின்னரும் பதிவு எப்படிச் செய்யப்பட்டது? உயர்மதிப்புள்ள சொத்துக்களுக்கு கூடுதல் சரிபார்ப்பு ஏன் நடத்தப்படவில்லை? ஸ்டாம்ப்டு டியூட்டி முழுமையாகச் செலுத்தப்படாத நிலையில் ஆவணம் எப்படி பதிவு செய்யப்பட்டது? 1888ஆம் ஆண்டு அறப்பணிக்காக வழங்கப்பட்டதாக கூறப்படும் இந்த 1.40 ஏக்கர் நிலம் 2026ஆம் ஆண்டு தனிநபர்களின் பெயரில் பதிவு செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தற்போது சிபிசிஐடி விசாரணை நடைபெற்று வருவதால் யார் தவறு செய்தார்கள் என்பதை முன்கூட்டியே முடிவு செய்ய முடியாது. ஆனால் கோயில் மற்றும் அறக்கட்டளை சொத்துக்களை பாதுகாக்க வலுவான டிஜிட்டல் கண்காணிப்பு, துறை ஒருங்கிணைப்பு மற்றும் வெளிப்படையான பதிவு நடைமுறை அவசியம் என்பதை இந்த சம்பவம் காட்டுகிறது.